பேசாம சொல்ற சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். வணக்கம் நண்பர்களே. நமக்கு கிடைக்கிற சில வார்ப்புகள் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கோ, ஆனா அது உண்மையிலே நல்லதா கெட்டதான்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம நரி, ஓநாய் அப்புறம் ஒரு கப்பி சம்பந்தப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கதைய பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த வரியே ஒரு பெரிய வார்னிங்கோட தான் ஆரம்பிக்குது. ஒரு கிணத்தோட அடியில ஒரு சீஸ் துண்டு கிடக்குதுன்னா உடனே குதிக்கலாமா? சுலபமா கிடைக்கிற ஒண்ணு நிஜமாவே ஒரு வாய்ப்பா, இல்ல நமக்கு வெச்ச பொறியான்னு யோசிக்க வைக்குது இல்லையா? நாம பார்க்க போற கதைக்கு இது ஒரு சரியான ஸ்டார்டிங் பாயிண்ட். கதை ஒரு பெரிய காட்டுல ஆரம்பிக்குது. அங்க ரொம்ப தந்திரமான ஒரு ஜீவன் அதுவே எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போகுது. எவ்ளோ பெரிய தந்திரசாலியா இருந்தாலும் சில சமயம் நேரம் சரியில்லைன்னா இப்படிதான் ஆகும். ஒரு நரி பாவம் கால் வழுக்கி ஆழமான கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அவ்வளவுதான், இப்போ அது உள்ள மாட்டிக்கிச்சு. வெளியே வர்றதுக்கு வழியே தெரியாம தவிச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த கிணத்துல ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு கப்பி சிஸ்டம். அதாவது 2 வாளி இருக்கும். ஒன்னு கீழே போச்சுன்னா இன்னொன்னு தானா மேல வரும். இந்த சிம்பிளான மிஷின் தான் கதையோட முக்கியமான திருப்புமுனையே. அந்த நரி சரியா மேல இருந்த ஒரு வாளிக்குள்ளதான் விழுந்துச்சு. அதோட வெயிட்ல அந்த வாளி மெதுவா கீழே இறங்க ஆரம்பிச்சது. இப்ப பாருங்க, கிணத்தோட அடியில தனியா மாட்டிக்கிட்டு எப்படிடா தப்பிக்கிறதுன்னு மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. நரி இப்படி பயத்துல யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதோட தந்திரமான மூளைக்குள்ள ஒரு ஐடியா பொறி தட்டுச்சு. கரெக்டா அந்த நேரத்துல தான் அங்க ஒரு ஓநாய் வருது. தண்ணி தாகத்துல ஒரு ஓநாய் அந்த பக்கம் வருது. அப்பதான் கிணத்த பாக்குது. உள்ள எட்டி பார்த்தா நரி. அதுக்கு ஒரே ஆச்சரியம். ஏய் நண்பா, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குது. இதுதான் நரிக்கு தப்பிக்க கிடைச்ச கோல்டன் சான்ஸ். நரிக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுல, கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே ஒரு சூப்பரான பொய்ய ரெடி பண்ணுச்சு. அடடா நண்பா, இங்க கீழே சொர்க்க மாதிரி இருக்கு. தண்ணில தெரியுதே அந்த நிலா மாதிரி, அது நிலா இல்ல, ஒரு பெரிய சீஸ் கட்டி அப்படின்னு சொல்லி ஆசைய தூண்டி விட்டுச்சு. பாவம் அந்த ஓநாய் நரி சொன்னத அப்படியே நம்பிருச்சு. கண்ணுல பேராசை தெரிய, அப்படியா நானும் எப்படி கீழே வர்றதுன்னு ரொம்ப ஆர்வமா கேட்டுச்சு. நரி ரொம்ப கூலா, அது ரொம்ப சிம்பிள், மேல இருக்கிற காலிவாளில குதி அப்படின்னு சொல்லுச்சு. அவ்வளோதான், பொறி வச்சாச்சு. ஓநாய் குதிச்ச அடுத்த செகண்ட் கதையோட கிளைமேக்ஸ் ஆரம்பிக்குது. அந்த கப்பி சிஸ்டத்தோட உண்மையான ஆட்டம் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓநாய் அந்த சீசன் நினைச்சுக்கிட்டு ஆசையா வாழில குதிச்சது. ஆனா பாருங்க, ஓநாயோட வெயிட் நரிய விட அதிகம். அதனால ஓநாய் இருந்த வாழி வேகமா கீழே போக ஆரம்பிச்சது. அதே நேரத்துல நரி இருந்த வாழி மெதுவா மேல வர ஆரம்பிச்சது. சிம்பிள் பிசிக்ஸ் தான் அது அதோட வேலைய கரெக்டா செஞ்சது. கிணத்தோட நடுவுல 2 வாளியும் ஒன்னு கிராஸ் பண்ணுது. அப்போ நரி கீழே போற ஓநாய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த ஷார்ப்பான உண்மைய சொல்லுது. பாத்தீங்களா, நரி தப்பிக்கணும்னா ஓநாய் கீழே விழுந்துதான் ஆகணும். இதுதான் அந்த சிஸ்டம். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இப்பதான் ஆரம்பிக்குது. வாங்க இந்த கதையோட ஆழமான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். முதல் பாடம், காலியிட விதி. உதாரணத்துக்கு, உங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய போஸ்ட் திடீர்னு காலியாவுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க, அந்த போஸ்ட்ல இருந்தவர் ஏன் போனாரு? நீங்க மேல வர்றதுக்காக யார் கீழே தள்ளப்பட்டாங்க? இந்த கேள்வியை கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது பாடம், இலவச சீஸ் மாய. ஓனா என்ன பண்ணுச்சு? தண்ணியில தெரிஞ்ச நிலாவோட பிம்பத்தை நிஜமான சீஸ்னு நம்புச்சு. அந்த வாய்ப்புக்கு பின்னால இருக்கிற அந்த கப்பி சிஸ்டத்தை பத்தி அது யோசிக்கவே இல்ல. இது எது மாதிரி தெரியுமா? ஒரே மாசத்துல போட்ட பணம் டபுள் ஆகும்னு சொல்ற ஸ்கீம் மாதிரி தான். அந்த சூப்பரான வாக்குறுதிய பாக்குற நாம அதுக்கு பின்னால இருக்கிற சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறதே இல்ல. இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஹார்ஷான ஒரு பாடம். சிஸ்டத்துக்கு உங்க நம்பிக்கைய பத்திலாம் கவலை கிடையாது. இந்த கதை வெறும் ஏமாத்துறத பத்தி மட்டும் இல்ல, ஒரு சிஸ்டத்தோட ரூல்ஸ புரிஞ்சுக்கிறது பத்தியும் தான். நீங்க விளையாடுற ஆட்டத்தோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியலனா, நீங்க தெரியாமலேயே இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கருவியா, ஒரு கவுண்டர் வெயிட்டா மாறிடுவீங்க. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. கப்பியே பாருங்கள். நம்ம கத்துக்கிட்ட இந்த பாடங்களை நம்ம நிஜ வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? அதுக்கான ஒரு சிம்பிளான வழிமுறை தான் இது. இந்த 3 ஸ்டெப்ஸ மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, ஒரு சூப்பரான வாய்ப்பு திடீர்னு உங்க முன்னாடி வரும்போது அவசரப்படாதீங்க, மெதுவா யோசிங்க. 2, அந்த வாய்ப்புக்கு பின்னாடி இருக்கிற கப்பிய பாருங்க, அதாவது அதுக்கு பின்னால இருக்கிற சிஸ்டம் என்னன்னு ஆராயுங்க. 3, அந்த ஆட்டத்தோட ரூல்ஸ முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ள இறங்குங்க. ஆக இந்த ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்.
நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு அடியையும் பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க நிஜமான முன்னேற்றத்தை நோக்கி போறீங்களா? இல்ல யாருக்கோ ஒருத்தர் தப்பிச்சு போறதுக்கு நீங்க வெறும் எதிரி எடையா, ஒரு கவுண்டர் வெயிட்டா மட்டும் பயன்படுறீங்களா? யோசிச்சு பாருங்க.